ஆல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம N4 பீச்சோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ போட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி ஃபிஷ்ஷிங்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. நெட்டு, அப்புறம் அந்த ரோப்பு, தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஏரோ போட்டு வரும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவாங்க. அண்ட் இந்த பம்பு பார்த்திங்கன்னா உள்ள போட் எடுத்த உடனேவும் அப்புறம் போட்டை திருப்பி வரும்போதோ தண்ணி உள்ள போட்டுக்குள்ளே இறங்கிடும். ஸோ அதை வந்து பம்ப் பண்ணி அந்த தண்ணியை வெளியில் அனுப்பிச்சிருவாங்க. அண்ட் இதை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் தண்ணி வரும். அண்ட் இவங்க வந்து ஃபுட் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, அவங்களுக்கு தேவையான ஃபுட் எல்லாமே. ஏன்னா அடுத்த 1 வீக் போல் அவங்க போட்லேயே தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எல்லா ஃபுட்டும் வேணும்ல, ஸோ அதெல்லாம் வச்சுப்பாங்க. அப்புறம் இவங்களதில் பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும், வெசல்ஸு எல்லாமே அந்த போட்டுக்குள்ளேயே இருக்கும். அந்த போட்டுக்குள்ளேயே ஒரு வீடு மாதிரி எல்லா செட்டப்பும் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷிங் இஸ் அ ஸ்டடி அண்ட் எல்லாராலையும் அதை பண்ண முடியாது, அது பண்ணுறவங்களால மட்டும் தான் பண்ண முடியும். அண்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நெட்டு போட்டு ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. அண்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மெத்தட். அங்கே பக்கத்தில் இருக்க ஃபிஷ்ஷஸ் எல்லாம் தேங்க்யூ.